கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் ஏசாயாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு எங்கள் வேதத்தை திருப்பிக் கொண்டு யாராவரால் நாங்கள் 1வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். தலைவணங்கி நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை நிறைந்த தகப்பனே, உமது வார்த்தைக்கு நேராய் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் வார்த்தையினால் எங்களை நடத்துகிற ஆண்டவர். வார்த்தையை கொண்டு உலகங்களை உண்டாக்கினீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே விதமான வார்த்தைகளால் எங்களை நடத்தும், எங்களை தாங்கும். நாங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்குற ஜனங்களாய் ஆண்டவரே வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் பேசுகிற பொழுது நாங்கள் செவியை அடைத்து கொள்ளாதபடி அல்லது நிர்விசாரமாய் கேளாதவர்களாய் மந்தமுள்ளவர்களாய் போகாதபடி தெளிவடைந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்திடலும். கவனம் செலுத்த எங்களுக்கு உதவி செய்திடலும். யாவரோடும் உடைய கிருபை கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. நாங்கள் ஏசாயாவினுடைய காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். ஏசாயா அந்த காட்சியை காணுகிற பொழுது உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் என்று 1வது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. உசியா ராஜா ஆட்சி செய்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் 740 அவர் ஆட்சி செய்தார். அந்த நாட்களிலே அவர் ஆட்சி செய்த காலங்களிலே செழிப்படைந்தது நாடு. அதாவது உசியா ராஜா உண்மையிலே கடவுளுக்கு பயந்து கடவுளுடைய வார்த்தையின்படி தன் காரியங்களை நடத்தி கொண்டு போனான். நாடு செழிப்படைந்தது. நாட்டிலே பல வளங்கள் இருந்தது, அதை செய்தான். உசியா ராஜா அந்த வளங்களை எல்லாம் விரிவுபடுத்தினதை நாங்கள் வார்த்தையினூடாக நாங்கள் வாசிக்கக்கூடும். அப்படி நடந்து கொண்டு இருக்கின்ற காலங்களிலே உசியா ராஜா மரணம் அடைவதற்கு முன்பு அவனுடைய நாட்களிலே பலவிதமான சமாதானம், அதாவது நல்ல சமாதானம் அந்த தேசத்தில் இருந்தது. மக்கள் செழிப்படைந்தார்கள், நாடு செழிப்படைந்தது. நாங்கள் அதிகமாய் பார்க்கின்றோம். எங்களுடைய தேசம், ஒரு நாட்டினுடைய தேசம் செழிப்படைய வேண்டுமா இருந்தால் அந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்க வேண்டும். அதனுடைய தேசத்தினுடைய வளர்ச்சி காணப்பட வேண்டும். ஆகவே அதெல்லாம் அந்த உசியா ராஜாவுடைய நாட்களிலே நடந்தது. உசியா ராஜா ஆட்சி செய்த காலங்களிலே அவன் ஒரு வெள்ளாண்மை பிரியனாக இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் அதிலே அந்த துறைகளிலே அதிகமாக நேரங்களை செலவிட்டான். ஆலைகளை கட்டினான், திராட்சை தோட்டங்களை நாட்டினான். இப்படியான ஒரு செழிப்படைந்தது நாடு. இப்படி செழிப்படைந்து இருக்கின்ற காலங்களிலே அவன் மேட்டிமை கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 26:10 நாங்கள் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 26:10. அங்கே நாங்கள் வாசிக்கிறோம், அவன் வெள்ளாண்மை பிரியனாயிருந்தான். அவனுக்கு ஆலைகள் நிறைய இருந்தது. அவன் அந்த நாடு செழிப்படைந்தது என்று நாங்கள் வாசிக்கின்றோம். இவ்விதமாக இருக்கின்ற காலத்தில் தான் அவன் மேட்டிமை கொண்டான் என்று வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். உசியா ராஜா கடவுளுடைய சமூகத்திலே இருந்து கடவுள், அதாவது ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய பணியை அவன் துணிகரம் கொண்டு அதை செய்ய நினைத்தான் என்று நாங்கள் அங்கே வாசிக்கின்றோம். அதாவது ஆசிரியர்கள் எப்பொழுதுமே ஆலயத்திலே தூபம் காட்டவும் கடவுளுடைய பணியை செய்யவும் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த வேலையை இந்த உசியா ராஜா செய்ய முற்பட்டான். அது தகாத ஒன்று. கடவுள் விரும்பாத ஒரு காரியத்தை அந்த உசியா ராஜா செய்தான். அதனால் கடவுள் அவனை அடித்ததாக நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். அவனை அடித்த போது அவன் குஷ்டரோகி ஆனான். குஷ்டரோகி ஆகி அவன் நீண்ட நாட்கள் அவன் தனிமையிலே வைக்கப்பட்டான். ஒரு வீடு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் தனிமையிலே வைக்கப்பட்டான் என்று நாங்கள் வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். 16வது வசனத்தை வாசிப்போம். விரோதமாக ஊறுதல் செய்து தூவப்படுத்தின தூவங்காட்ட கட்டளை ஆலயத்திற்கு வைத்தார்.
அங்கே நாங்கள் அதை பார்க்கின்றோம். வசனத்திலே அவன் அதாவது தூவம் காட்டுவதற்கு பிரவேசித்தான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அவன் நீண்ட நாட்கள் குடியிருந்தது 21வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அந்த குஷ்டரோகத்தோடு அவன் நீண்ட காலங்கள் தனிமையிலே வாழ்ந்த ஒரு மனுஷனாக இருந்தான். 21வது வசனம். இப்படி அவன் செய்த தகாத கடவுள் விரும்பாத ஒன்றை செய்ததினால் கடவுள் அவனை அடித்தார். அவன் நீண்ட காலம் தனிமையிலே விடப்பட்ட ஒரு நிலைக்கு இருந்தான். அவன் மேட்டிமை கொண்டான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதாவது பெருமை கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இங்கே நாங்கள் உசியா ராஜாவினுடைய காரியங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய பணியை செய்ய வேண்டியதற்கு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் செய்ய வேண்டிய பணியை ஒரு ராஜா செய்யக்கூடாது, அது சட்டம். ஏனென்றால் கடவுள் கொடுத்த பணியை தான் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அதைத்தான் ஆசிரியர்கள் செய்வார்கள். ஆனால் இந்த உசியா ராஜா அதை செய்த போது கடவுள் அதை விரும்பவில்லை, அவனை அடித்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். நாமும் கூட மேட்டிமை உள்ளவர்களாய் சில வேளைகளிலே நாங்கள் இருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையிலே மேட்டிமையான காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்து பெருமைக்கு நாங்கள் பெருமை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கலாம். எங்களுக்கு இருக்கின்ற வீடு அல்லது வசதி வாய்ப்பு அல்லது நிலங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கின்ற பொழுது ஒரு மனுஷனுக்கு பெருமை வரும். ஆனால் இந்த உசியா ராஜாவுக்கு அவனுடைய ஆட்சியிலே கிட்டத்தட்ட 52 வருஷங்கள் அவன் ஆட்சி செய்தான். அந்த ஆட்சியிலே அவன் நல்ல அந்த நாடு செழிப்படைந்ததை கண்டு அவன் பலவிதமான வளங்களை உண்டாக்கின பொழுது அவன் பெருமை அடைந்து கடவுளுக்கு விரோதமாக இந்த காரியங்களை செய்ய யோசித்தான். ஆகவே கடவுள் அவனை அடித்தார் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். நாங்களும் கூட சில வேளைகளிலே அவிதமான மனுஷர்களாய் சில வேளைகளை நடந்து கொள்ளலாம். எங்களுக்கு இருக்கின்ற பொருளை வைத்து நாங்கள் பெருமைப்படலாம். நாங்கள் எங்களுடைய வாகனம் இருக்கிறது, எங்களுடைய போக்குவரத்து நல்லா இருக்கிறது, பல காரியங்கள் எங்களுக்கு இருக்கலாம், தொழில் வளங்கள் நல்லா இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இருக்கலாம். இதெல்லாம் வைத்து ஒரு மனுஷன் வாழ்க்கையை பெருமைப்படுத்துவதற்கு எதுவும் இல்லை. ஏனென்றால் கடவுள் தான் எல்லாவற்றையும் படைத்தவர். கடவுளுடைய கையின் கீழ் தான் நாங்கள் வாழுகின்றோம். இந்த ஆட்சி கூட கடவுள் தான் அவனுக்கு கொடுத்தது. கடவுள் ஒவ்வொரு வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். ஆகவே ஆட்சி காலங்களை கொடுப்பது கடவுள். அதே போல் எங்களுடைய வாழ்க்கையை நியமிப்பது, நாங்கள் நல்லா இருப்பதும் கெட்டு போவதும் அல்லது செழிப்படைவதும் அது ஆண்டவருடைய கரங்களிலே இருக்கின்றது. எந்த மனுஷனும் தன்னைத்தானே பெருமைப்படுத்தவோ உயர்த்தவோ கூடாது என்பதை இந்த உசியா ராஜாவின் காலத்திலிருந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த உசியா ராஜா மரணம் அடைந்து விட்டார். இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னால், உசியா ராஜாவும் அதாவது உசியா ராஜாவின் காலத்திலே வாழ்ந்த மக்களும் சரி, ஏசாயாவும் சரி, ஒருவேளை அந்த ராஜாவை நம்பி இருக்கலாம், உசியா ராஜாவை நம்பி இருக்கலாம். ஏனென்றால் உசியா ராஜா அந்தளவு நாட்டை செழிப்படைய பண்ணுகிறதற்கு மக்களும் அந்த காரியங்களுக்கு ஒத்திருந்து இருப்பார்கள். ஆகவே அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம், உசியா ராஜாவை நம்பி இருந்திருக்கலாம், ஏசாயாவும் அதை நம்பி இருந்திருக்கலாம். ஆகவேதான் ஏசாயாவினுடைய வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், உசியா ராஜா மரணம் அடைந்த காலத்திலே கடவுள் உன்னதமும் உயரமான சிங்காசனத்தின் மேல் விட்டிருக்கிறார். இப்போ மரணம் அடைந்த பிறகு இந்த ஆட்சி எப்படி ஆகும்? உசியா ராஜா மரணம் அடைந்து விட்டார், மக்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஆகவே ஏசாயாவினுடைய மனநிலையும் அப்படித்தான் இருந்திருக்கலாம். ஆகவே இவர்கள் ராஜாவை நம்பி இருந்திருக்கலாம், ராஜாவின் மீது நம்பிக்கையாக இருந்திருக்கலாம். செழிப்படைந்த நாடு, ராஜா மரணம் அடைந்து விட்டார், இனிமேல் என்ன நடக்குமோன்று ஒரு ஏக்கத்தில் இருந்திருப்பார்கள். ஆனால் கடவுள் பெரியவர், வல்லவர், அவர் மகத்துவமானவர். ஆகவேதான் சிங்காசனத்தில் இருக்கின்ற ஒரு ராஜாவை ஏசாயாவுக்கு கடவுள் காண்பித்தார். அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்க ஏசாயா கண்டதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி என்றால் உலகத்தில் உள்ள எல்லா ராஜாக்களையும் விட, எல்லா மனுஷரையும் விட கடவுள் உயர்ந்தவர், பெரியவர், வல்லமை உள்ளவர். ஆகவே அவர் இருக்கின்ற பொழுது மற்ற ராஜாக்களையோ மற்ற காரியங்களையோ உலக காரியங்களையோ நம்பி வாழ்வது வீணானது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே உசியா ராஜா மரணம் அடைந்து விட்டாலும் எங்களை ஆட்சி செய்கிற பெரிய ராஜா எங்களோடு இருக்கிறார், மகத்துவமான ராஜா, உயரமும் உன்னதமான ராஜா அங்கே நம்மோடு இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் அந்த ராஜாவினுடைய ஆளுகையை நாங்கள் பார்க்கின்றோம். இப்போ நிறைய நாடுகள் இருக்கின்றது. அந்த காலங்களிலே கிட்டத்தட்ட 127 நாடுகளுக்கு மேலாக நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் அந்த ஆட்சி காலங்கள் இருந்தது.
ஆனால் எல்லா ராஜாக்களும் மாண்டு மரித்து போனவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ஆளுகை சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவரான கர்த்தர். ஆகவே அந்த மனுஷனுடைய நம்பிக்கை ஒரு மனுஷன் மேல் இருக்கிறது. இந்த ஏசாயாவும் சரி, அந்த ஜனங்களும் சரி, அந்த உசியாவை நம்பி இருந்திருக்கலாம். ஆனால் அதைவிட பெரியவர் நம்மோடு இருக்கிறார் என்கிறதை அவர்கள் காண முடியாத நிலையில் அல்லது விளங்கிக் கொள்ளாத நேரத்தில் தான் இங்கே ஏசாயாவுக்கு காட்சியளிக்கிறார் கடவுள். நான் இருக்கிறேன், நான் உங்களை ஆட்சி செய்கிறேன். எந்த ராஜா அழிந்து போனாலும் உங்களை ஆட்சி செய்கிறவர் நான் என்பதை ஏசாயாவுக்கு காண்பித்தார். அதனால தான் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் கடவுள் இருப்பதாக அங்கே காண்கிறதை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். அது அழிந்து போகாத ஒரு ராஜ்யம், அது நிலையுள்ள ஒரு ராஜ்யம், என்றென்றைக்கும் இருக்கிற ஒரு ராஜ்யம் தான் கடவுளுடைய ராஜ்யம். அதைத்தான் ஏசாயாவுக்கு அங்கே விளங்கப்படுத்தினதை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். அதை கேட்ட பொழுது ஏசாயா என்ன செய்கிறார்? ஐயோ அதமானேன், அசுத்த உதடு உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன். 5ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அங்கே பார்க்கிறோம், சேனைகளின் ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லுகிறான். அதாவது உலகம் முழுவதையும் ஆட்சி செய்கிற சேனைகளின் கடவுளை என்னுடைய கண்கள் கண்டது என்று சொல்லுகிறான். இதுவரைக்கும் கண்டது உசியா ராஜா அல்லது அவனுடைய காலத்திலே வாழ்ந்த 4 ராஜாக்களை நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். உசியா, ஜோதாம், சேக்கியா என்று 4 ராஜாக்கள் அந்த 1வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கலாம். 4 ஆட்சி காலங்களிலே அவன் வாழ்ந்த ஒரு மனுஷனாக இருந்தான். அப்படி இருந்தும் இந்த எல்லா ராஜாக்களையும் விட கடவுள் ஆட்சிக்கு பெரியவராயிருக்கின்றார் என்பதை அவன் கண்டான். கண்டபோதுதான் அவன் என்ன சொல்லுகிறான்? தன்னுடைய பலவீனங்களை உணர்ந்து கொள்ளுகிறான். நான் அசுத்தத்தோடு உள்ள மனுஷன், தீமையான ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஒரு மனுஷன். ஆகவே நீர் என்னை ஆட்சி செய்ய வல்லமையுள்ளவர், நீர் என்று அந்த கடவுளை கண்டான் என்று நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். கடவுள் எங்கள் மேல் ஆட்சியாளராக இருக்கின்றார், ஆட்சி செய்கிறவராக இருக்கின்றார். எங்களை ஆளுகிறவர் கர்த்தர். நாம் இருக்கின்ற காலங்கள் எல்லாம் முழுவதிலும் கடவுள் ஆட்சி செய்கின்றார். இந்த காலங்கள் முடிந்து நாங்கள் மரணம் அடையலாம். அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவரான கர்த்தர், என்றென்றைக்கும் அவருடைய ஆட்சி இருக்கிறது. எத்தனையோ ராஜாக்கள் வந்து அழிந்து போயிருக்கலாம். அந்த காலத்திலே ஏசாயாவுடைய நாட்களிலே 4 ராஜாக்களை ஆட்சி செய்த காலத்திலே ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்த ஒரு காலமாக இருந்தது. அப்படி 4 பேரும் செத்து போனாலும் இறந்து போனாலும் கடவுள் மாறாதவர், கடவுள் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். ஆகவே தான் அந்த கடவுள் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை இந்த வசனங்களினூடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் ஆட்சி செய்கின்றார். நாங்கள் அவருடைய ஆட்சியின் சில விவரங்களை வேதாகமம் பல இடங்களிலே விவரிக்கிறதை நாங்கள் வாசிக்கலாம். அவருடைய சிங்காசனத்துக்கு முடிவிராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய சிங்காசனத்துக்கு முடிவிராது. அவர் என்றென்றைக்குமான ஆட்சியாளராக இருக்கின்றார். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்ன தேவன். அவ்வளவு பெரிய உயர்ந்த மகத்துவமானவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை நடத்துகின்றார். நாங்கள் சில வேளைகளிலே அந்த பெரியவரை, அந்த உயர்ந்தவரை, உன்னதமானவரை நாங்கள் விளங்கிக் கொள்வது குறைவு. எங்களுடைய உள்ளங்களிலே அவர் தங்கி இருக்கின்றார். நாங்கள் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசித்தோம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த சிறிய உள்ளத்திலே பெரிய ஆண்டவர் வந்து வாசம் பண்ணுகிறார். உயரம் உன்னதமான தேவன் தேவாலயத்திலே இருப்பதை விட அங்கேயும் இருக்கிறார், இந்த உள்ளத்திலேயும் எங்களோடு இருக்கிறார். எங்களை நடத்த வல்லமுள்ளவராக இருக்கின்றார். எப்போதும் எங்களோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவ்வப்போது நாங்கள் பிழை செய்கின்ற பொழுது எங்களை தட்டி எழுப்பி நாங்கள் பிழை செய்யாதபடி, பாவம் செய்யாதபடி, தீமை செய்யாதபடி அப்போது எங்களை உணர்த்துகிற ஆண்டவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். அந்த பெரியவர் உயர்ந்தவர் எங்களோடு கூட இருக்கின்றார். இதை நாங்கள் விளங்கிக் கொள்வதில்லை. சில வேளைகளில் இதை நாங்கள் கவனம் செலுத்துவதில்லை. ஏசாயாவை போல அந்த ஜனங்களைப் போல நாங்கள் என்ன செய்கின்றோம்? அந்த மற்ற மனிதர்களையோ அல்லது ராஜாக்களையோ மற்றவர்களை நாங்கள் நம்பி வாழுகின்றவர்களாக இருக்கின்றோம். அல்லது எங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை வேறு காரியங்களில் இருக்கிறது. தொழில், வாகனம். நாங்கள் போகின்ற பொழுது நான் திறமசாலி, நான் எப்படியாவது வாகனத்தை ஓட்டி செல்ல என்னால் முடியும் என்று நினைக்கின்றோம்.
என்னுடைய தொழிலில் நான் எப்படியாவது கட்டிக்காரன், எல்லாத்தையும் நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி நாங்கள் நினைக்கின்றோம். இதெல்லாம் தோல்வியடையும், இதெல்லாம் எங்களை கைவிட்டு போகும். ஆனால் நித்தியமான ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். நிரந்தரமான ராஜா எங்களை ஆட்சி செய்கிற ஆளுகிற தேவனாய் இருக்கின்றார், எங்களோடு எப்போதும் இருக்கிறார். ஆகவே புதிய ஏற்பாட்டுக்கு போகின்ற பொழுது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து 3 விடயங்களை குறித்து அவர் பெரியவர் என்பதை எடுத்து காட்டி மக்களுக்கு விளங்கப்படுத்தினதை நாங்கள் வாசிக்கிறோம். யோனாவிலும் பெரியவர், சலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தினார். அவர் நிறைய பிரசங்கங்களை செய்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். 4 சுவிசேஷங்களையும் நிறைய வசனங்களை, வார்த்தைகளை கொண்டு இயேசு பேசி இருக்கின்றார். அந்த ஜனங்கள் செவி கொடுக்கவில்லை, அந்த ஜனங்கள் நம்பவில்லை, அல்லது அந்த ஜனங்கள் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தார்கள். கடவுள் பெரிய காரியங்களை செய்தார், அவர்கள் அதை கேளாமல் போனார்கள், கவனிக்காமல் போனார்கள். ஏன் சீசர்களும் கூட அதை உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசுவோடு இருந்த சீசர்களும் கூட கடவுள் செய்த பெரிய அற்புதங்களை, அடையாளங்களை, பெரியவர், உயர்ந்தவர், மகத்துவமானவர் உங்களோடு இருக்கிறார் என்று சொன்னாலும் அவர்களும் அதை விளங்கிக் கொள்ளவில்லை. அதே போலதான் நாங்களும் இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களோடு எப்பொழுதும் பெரியவர் எங்களோடு இருக்கின்றார், உயர்ந்தவர் எங்களோடு இருக்கின்றார், உன்னதமானவர் எங்களோடு இருக்கிறார். ஆகவே தான் இந்த 3 விடயங்களை குறித்து நாங்கள் மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். 40-41 நாங்கள் வாசிப்போம். மத்தேயு 12:40-41. இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷன் இரவும் பகலும் 3 நாள் பூமியில் இருந்தார். யோனாவின் பிரசங்கத்தை நினைவுபட்டவர்களால் மறந்து கொண்டார். இதோ யோனாவின் பெரியவருக்கு இருக்கிறார். ஆக நேரத்திற்கு நாளே நினைவுபட்டதுதான் இந்த சத்தியதையாக சொல்லுவார். அங்கே நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்றால், நினிவே குறித்து இயேசு விளங்கப்படுத்துகின்றார். யோனாவின் பிரசங்கம், யோனா மீனின் வயிற்றிலே இருந்த ஒரு சம்பவம், இதெல்லாம் ஏன் கடவுள் இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே பேச வேண்டும் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே நடந்த சம்பவங்களை வெளிப்படுத்தி புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் செழிப்படைய வேண்டும், நீங்கள் கடவுளை நம்ப வேண்டும், கடவுள் மத்தியிலே உங்களுடைய ஆட்சி இருக்கிறது, கடவுள் உங்களை ஆளுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த வசனங்களை அவர்கள் மத்தியிலே சொன்னார். ஆகவே நாங்கள் நினிவேக்கு அதாவது யோனாவுடைய சம்பவத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொன்னால், யோனா கடவுள் சொன்ன வார்த்தைக்கு மீறி வேறு இடத்துக்கு போகின்றான். நினிவேக்கு போகொண்டு கடவுள் சொன்னபோது அவன் தர்சிசுக்கு போனதாக வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். நினிவே ஒரு விஸ்தாரமான ஒரு இடமாக இருந்தது, மகா பெரிய நகரம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நகரத்துக்கு கடவுளுடைய சத்தியங்களை சொல்லும்படி கடவுள் யோனாவை அனுப்பினார். யோனா மீறி போனபோது கடவுள் அவனை விடவில்லை. அவன் கடலிலே போடப்பட்டான். ஒரு பெரிய மீனுக்கு கடவுள் ஆயத்தம் பண்ணி இருந்தார். அந்த பெரிய மீன் வந்து அவனை விழுங்கி கரையிலே கொண்டே கக்கினது. அவன் திரும்பி போய் வசனத்தை சொல்வதற்கு 3 நாள் பிரயாண தூரம் செய்ய வேண்டும். நினிவே அது மகா பெரிய நகரமாக இருந்தது. ஆகவே நினிவேயிலே யாரும் மனம் திரும்பாதவர்கள் இல்லை. எல்லாரும் ரெட்டுடுத்தி, ராஜா முதல் கொண்டு மிருக ஜீவன்கள் அனைத்தும் ரெட்டுடுத்தி அங்கே சாம்பலிலே உட்கார்ந்தார்கள். காரணம், அவருடைய பாவம் அவ்வளவு பெரியதாக இருந்தது. அதற்கு கடவுள் எதிராக கடவுளுடைய வார்த்தையை சொன்னார். இந்த நினிவே கவிழ்க்கப்பட போகின்றது, 40 நாட்கள் இருக்கின்றது, அதன்படி இந்த நினிவே கவிழ்க்கப்படும் என்று யோனா பிரசங்கம் செய்தார். ஆகவே யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள். மனம் திரும்பி எல்லாரும் அங்கே ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தார்கள் என்று நாங்கள் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகவே அந்த காலத்திலே நினிவேயின் பட்டணத்தார் எல்லாரும் மனம் திரும்பினார்கள். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்டு அநேகர் ரட்சிக்கப்படவில்லை, மனம் திரும்பவில்லை. அதை கண்டபோதுதான் அந்த மக்கள் இவர்களுக்கு எழுந்து நின்று நியாயம் தீர்ப்பார்கள் என்று இயேசு அங்கே சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்டு நிறைய மக்கள் மனம் திரும்பினார்கள். அந்த தேசம் முழுவதும் மனம் திரும்பினது. மிருகங்கள் முதல் கொண்டு எல்லாரும் அவர்கள் உபவாசம் செய்தார்கள். தண்ணீர் குடியாமலும் ஆகாரம் புசியாமலும் இருந்து அவர்கள் மனம் திரும்பி ஒருவேளை கடவுள் எங்களுக்கு மன்னிக்க கூடும் என்று சொல்லி ராஜா முதல் கொண்டு எல்லாரும் மனம் திரும்பினதாக நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கின்றார் என்று அந்த வசனம் சொல்லுகிறதை நாங்கள் வாசிக்கிறோம். யோனாவிலும் பெரியவர் நம்மத்திலே இருக்கின்றார், நம்மோடு இருக்கின்றார், நம்மை நடத்துகின்றார், நம்மை தாங்குகின்றார். நாங்கள் இன்றைக்கு கடவுளை எந்த அளவு நாங்கள் யோசிக்கிறோம்? அவர் பெரியவரா, சிறியவரா, உயர்ந்தவரா, உன்னதமானவரா? அந்த விதமான அறிவுக்குள்ளே நாங்கள் சரியாக இருக்கிறோமா?
அவர் பெரியவர், உயர்ந்தவர், மகத்துவமான தேவன். அவரை ஆராதிப்பதற்கு நாங்கள் தகுதி இல்லாதவர்கள், அவ்வளவு மோசமான மனிதர்கள் நாங்கள். எங்களுக்கு அந்த காரியங்களை கடவுள் செய்திருக்கிறார். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் கிருபை அளித்திருக்கின்றார். நாங்களுடைய சத்தத்தை கேட்கும்படி, இங்கே கூடும்படி, அவரை ஆராதிக்கும்படி, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும்படி. இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தை, இந்த ஓய்வு நாள், இந்த ஆராதனை சந்தர்ப்பத்தை நிறைய மக்கள் இழந்து போய் வேறு வேறு திசைகளிலே வேறு வேறு காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் கடவுள் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய ஆச்சரியமான தேவன். ஆகவே பெரியவர் நம்மோடு இருக்கின்றார், அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் சாலமோனிலும் பெரியவர் என்கிற வசனத்தை நாங்கள் 42வது வசனத்திலே நாங்கள் அதில் வாசிக்கிறோம். 12:42 மத்தேயு. அங்கே நாங்கள் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், அங்கே சாலமோன் இருந்த ராஜாக்களிலே ஞானமும் திறமும் வல்லமையும் பெரிய ஐஸ்வர்யம் கொண்ட ஒரு ராஜாவாய் சாலமோன் இருந்தான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவனுக்கு முன் ஒரு ராஜாவும் எழும்பினதும் இல்லை, அவனுக்கு பின்பு எழும்ப போறதும் இல்லை என்பதை கடவுளே அங்கே சாட்சி கொடுத்தார். அவ்விதமான ஒரு சாலமோனை விசாரிப்பதற்கு, கேட்பதற்கு, அந்த ஞானத்தை காண்பதற்கு பல ராஜாக்கள், ராஜஸ்திரிகள் வந்து அந்த வசனத்தை, வார்த்தைகளை கேட்டார்கள். அவன் சொன்ன ஞானத்தை கேட்டார்கள் என்று நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுகிற பொழுது அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அங்கே மக்கள் ஆயத்தம் இல்லை. ஆகவே அவர் சொல்லுகிறார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். நாம் கேட்க வேண்டும். இன்றைக்கு வார்த்தை பகுதியை நாங்கள் கேட்பதற்கு எவ்வளவு வாஞ்சியாக இருக்கின்றோம், எவ்வளவு ஆவலாக இருக்கின்றோம். உண்மையிலே கடவுள் எங்களோடு பேசுகிற பொழுது ஒரு மனிதன் கீழ்ப்படிந்து வாழுவதற்கான ஆயத்தத்தை செய்ய வேண்டும். அதுதான் கடவுள் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. எந்த மனுஷனும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதையே கடவுள் விரும்புகிறார். அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். ஆனால் அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கத்தை கேட்க மக்கள் ஆயத்தம் இல்லை. இப்பொழுது நாங்கள் எவ்விதமாக இருக்கிறோம்? வார்த்தைக்கு நாங்கள் கவனமாய் செவிசாய்க்கிறோமோ, அதன்படி நடக்கிறதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோமா என்று சொல்லி நாங்கள் எங்களை ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம். மூன்றாவதாக நாங்கள் அங்கே 12:6 வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது, மத்தேயு 12:6 வாசிக்கிற பொழுது, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று அங்கே சொல்லுகிறது வசனம். அங்கே நாங்கள் என்ன வாசிக்கிறோம்? தேவாலயத்திலும் பெரியவர் நம்ம இங்கே இருக்கிறார் என்று சொல்லி அங்கே நாங்கள் வாசிக்கிறோம். தேவாலயம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பெரிய மதிலால் சூழப்பட்டது. அதே போல் நிறைய மலைகள் உள்ள இடத்திலே நடுவில் தேவாலயம் அங்கே அமைக்கப்பட்டிருந்தது. ஆகவே இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் நினைத்தார்கள், இந்த தேவாலயத்துக்குள்ளே வந்து எந்த எதிரிகளும் வர முடியாது. அவ்வளோ ஒரு பெரிய பாதுகாப்பை அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் செய்து வைத்திருந்தார்கள். பெரிய மதில், மலைகளால் சூழப்பட்டது. யாருமே எதிரிகள் உள்ள வந்து நுழைவதற்கான வாய்ப்பு குறைவு. ஆகவே அது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருந்தது இஸ்ரவேல் மக்களுக்கு. ஆனால் அதையும் கூட கடவுள்தான் அதை முறியடிப்பதற்கு பாபிலோன் ராஜாவுக்கு கட்டளையிட்டதை நாங்கள் வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே அப்படியான நம்பிக்கையில் இருந்த மக்கள் அங்கே இருக்கின்ற பொழுது அந்த நம்பிக்கையை விட்டு எழும்படி கடவுள் அங்கே அவர்களிடத்திலே கடவுளுடைய வார்த்தையை சொல்லுவதை நாங்கள் வாசிக்கின்றோம். நாங்கள் சங்கீதம் 125:2 வாசித்தோம் என்று சொன்னால், அது எப்படி அந்த மலைகளால் சூழப்பட்டிருந்தது என்று சொல்லி அங்கே வசனம் விவரிக்கிறது. 125:2 சங்கீதம். அங்கே நாங்கள் என்ன வாசிக்கிறோம்? பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது. பர்வதங்கள் என்றால் மலைகள், நிறைய மலைகள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது. அதை பார்க்கிலும் கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய பாதுகாவலராக இருக்கிறார் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. ஆகவே அந்த ஜனங்களுடைய நம்பிக்கை வீணானது. அவர்கள் தேவாலயத்தை நம்பினார்கள், மலைகளை நம்பினார்கள், சுற்றுமதிலை நம்பினார்கள். இதெல்லாம் தோல்வி அடையும். ஆனால் கடவுள் அவர்களோடு இருக்கின்றார். ஆட்சி செய்கிற ஆண்டவர் எப்பொழுதுமே அவர்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து விட்டார்கள். அதனால தான் வசனம் சொல்லுகிறது. அங்கே நாங்கள் 25:2 நாங்கள் கடைசி பகுதியை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது, என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. கடவுள் எங்களோடும் அவ்விதமாய்த்தான் இருக்கிறார். பல வேளைகளிலே நாங்கள் கவலை அடைகின்றோம், கண்ணீர் விடுகின்றோம்.
வேதனைப்படுகின்றோம், சோதனை அடைகின்றோம், பலவிதமான துன்பங்கள் வேதனைகளால் நாங்கள் நெருக்கப்படுகிறோம். அப்பொழுதெல்லாம் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நாம் நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே நமக்கு தஞ்சமானவர் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் குறைவுபடுகின்ற பொழுது நிறைவாக்குகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை நடத்துகிறார். நாம் இஸ்ரவேலரை போல மற்ற காரியங்களை நம்பாமல் மலைகளையோ தேவாலயத்தையோ சுற்று மதிலையோ நம்புவதை பார்க்கிலும் கடவுளை நம்புவதை தான் கடவுள் அந்த நாட்களில் விரும்பினார். ஆனால் அவர்கள் அதை நம்பவில்லை. அவர்கள் அந்த காரியங்களை தான் நம்பினார்கள். அதை பார்க்கிலும் கடவுள் நம்மை சுற்றி இருக்கின்றார், நமக்கு ஒரு பெரிய பாதுகாவலராக இருக்கின்றார். நாம் இன்றைக்கு நடந்து போகின்ற பொழுது, வேலைகளை செய்கின்ற பொழுது, பிரயாணம் செய்கின்ற பொழுது எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் மாறாதவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு எப்போதும் இருக்கிற ஆண்டவராக இருக்கின்றார். ஆகவே நாங்கள் சிந்திப்போம், உண்மையிலேயே நம்முடைய வழியை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். கடவுள் பெரியவர், உயர்ந்தவர், மகத்துவமானவர் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் படகிலே போய்கொண்டிருக்கின்ற பொழுது படகு அதாவது அலைகளாலும் கடலினுடைய சீற்றத்தினாலும் அமிழ்ந்து போகிற பொழுது இயேசு அவர்களை பார்த்து, அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? அதை கேட்டதற்கு என்ன காரணம் என்றால், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன். இந்த கடலை பார்க்கிலும், இந்த அலைகளை பார்க்கிலும், இயற்கையை பார்க்கிலும் அப்பாற்பட்ட ஆண்டவர் நான் உங்களுடனே இருக்கிறேன். ஏன் அந்த விசுவாசம் உங்களுக்கு இல்லை? ஏன் அந்த நம்பிக்கை இல்லாமல் போனது? அதைத்தான் கடவுள் அங்கே வெளிப்படுத்துகின்றார். ஆகவே நாமும் சில வேளைகளிலே நமக்கு பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வருகின்ற பொழுது அதைத்தான் நாங்கள் நம்புகின்றோம். இன்றைக்கு வேறு வேறு இடங்களிலே போய் அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை காண்பிப்பதற்கு இன்றைக்கு நிறைய மக்கள் திரிகிறார்கள். நூல் பார்ப்பது அல்லது வேறு இடத்துக்கு போய் கோயிலுக்கு போய் நேர்த்தி கட்டுவது, இப்படியான காரியங்களில் ஈடுபடுகிற மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். விசுவாசிகளும் இருக்கிறார்கள். விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு நிறைய மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், மற்ற தெய்வங்களை நம்புகிற நம்பிக்கை. ஆனால் இயேசு நம்மோடு இருக்கிறார், நம்மை ஆளுகிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவர், நம்மை ஆளுகிறவரும் ஆட்சி செய்கிறவருமானவர். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மை நடத்துகிறார், நம்மை தாங்குகிறார். நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த கடலையும் காற்றையும் அதட்டி இறையாதே அமைதலாக இருந்து சொன்ன பொழுது அவர்கள் ஆச்சரியத்துடனே அதை பார்த்தார்கள். அந்த சீசர்கள் ஆச்சரியத்துடனே பார்த்தார்கள். ஆனால் அது வரைக்கும் எங்கே அவங்களுடைய நம்பிக்கை எல்லாம், எங்கே அவங்களுடைய விசுவாசம்? அவர்கள் அப்படியே படகுல தங்களுடைய முயற்சியை தான் எடுத்தார்கள், வலித்தார்கள், தண்டு வலித்தார்கள், பாய்களை போட்டு முயற்சித்தார்கள். இன்றைக்கு கடல் பிரயாணங்களில் நிறைய பேர் செய்வது அதுதான். கடவுளை நம்புவதை பார்க்கலும் தங்களுடைய முயற்சியை தான் சிந்திப்பார்கள். படகுகளில் உள்ள சாமான்களை எறிந்து இலகுபடுத்தி கரைக்கு போவதற்கு வழிகளை தேடுவார்கள். இதெல்லாம் வீண். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மை ஆட்சி செய்கிறார், கடவுள் நமக்கு துணையாளராக இருக்கின்றார். நிரந்தரமான கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நம்மை விட்டு விலகாத தேவன் நம்மோடு இருக்கின்றார். இந்த நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவிதமாக இருக்கிறோமா? ஏசாயா அதுக்கு பிறகுதான் விளங்கி கொண்டார். அவர் சொன்னார், ராஜாவை என் கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார். மகா பெரிய ராஜாவை, உன்னதமான ராஜாவை என் கண்கள் கண்டது. அந்த எசேக்கியா அல்லது உரியா, அந்த மற்ற ராஜாக்களை பார்க்கலும், உரியா மற்ற ராஜாக்களை பார்க்கலும் பெரிய ராஜா என்னோடு இருக்கிறார், பெரிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை ஏசாயா உணர்ந்து கொண்டார், புரிந்து கொண்டார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்திக்க வேண்டும். பெரியவர் நம்மோடு இருக்கின்றார், நம்மை ஆளுகிறார், நம்மை நடத்துகிறார். எனவே நாங்கள் தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். நாங்கள் ஒரு விஷயங்களை ஆராய்ந்து பார்ப்போம். அவ்விதமான நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் நாங்கள் இருக்கிறோமா? அவரை நம்பும் நம்பிக்கை ஒருபோதும் வெட்கமடைய செய்யாது. தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தம்மை நம்புகிறவர்களுக்கு, தம்மை விசுவாசிப்பவர்களுக்கு, தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிறவராயிருக்கின்றார். ஆகவே அவ்விதமான பெரிய ஆண்டவரை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். இந்த சிறிய உள்ளத்திலே, சிறிய இருதயத்திலே அவர் வாசம் பண்ணுகிறவராயிருக்கின்றார். நம்மோடு என்றென்றைக்கும் ஆட்சி செய்கிற ஆண்டவராயிருக்கின்றார். அவர் மாறாதவர், நித்தியமானவர். அவருடைய ஆட்சிக்கு முடிவில்லை. அவர் என்றென்றைக்குமாக ஆளுகை செய்கிற பரிசுத்தராயிருக்கின்றார். வானம் அவர் சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அதற்கு மேலாக உயர்ந்திருக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரை கண்டேன் என்று சொல்லி ஏசாயா புலம்புகிறதை நாங்கள் அங்கே வாசிக்கிறோம்.
எனவே நாமும் அவ்விதமான பரிசுத்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை ஆராய்வோம். கடவுளை அறிந்து கொள்ளுகிற புரிந்து கொள்ளுகிற வண்ணமாக நாங்கள் அறிந்திருக்கிறோமா? கடவுளை விளங்கி கொள்ளுகிற வண்ணமாக நாங்கள் கண்டிருக்கிறோமா? அதை நாங்கள் தொடர்ந்து அவரை பற்றி பிடித்து கொள்வோம். ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். இரக்கமும் கிருபையும் மாறாத பரலோகத்தின் ஆண்டவரே, உமது சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தருகின்றோம். நாங்கள் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் குறைவுள்ளவர்கள், உம்மை அறிகின்ற அறிவிலும் நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, ஏசாயாவைப் போல அந்த ஜனங்களைப் போல ஆண்டவரே பாவத்திலும் தீமையிலும் இருந்த ஒரு கூட்டமாய் ஜனங்களாக இருந்தார்கள். ஆண்டவரே, அவர்களை ஆண்டவரே திடப்படுத்துவதற்கு ஏசாயாவை அனுப்பினீரே. அவர்கள் பிற்பாடு அவர்கள் உம்முடைய வசனத்தை கேட்டு அவர்கள் தெளிவடைந்தார்கள். அவர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய ஆயத்தமாக இருந்தார்கள். அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் அவ்விதமாயிருக்க எங்களை நடத்தும், எங்களை தாங்கும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்தரணும். எங்களை தாங்கி நடத்தும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே.